வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டமைப்பை சீரமைக்க தற்காலிக மின்தடை, சூரிய கலங்களை அணைக்குமாறு கோரிக்கை. பெசாக் தினம் நல்லிணக்கத்தின் அடையாளம், ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வாழ்த்து. நிதியல்ல நீதியே வேண்டும், வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அவசர கோரிக்கை. 36 மாதங்களை கடந்த அறப்போர், வெசாக் தினத்திலும் தையிட்டி பீகாருக்கு எதிராக வெடித்த போராட்டம். இந்து சமுத்திரத்தை அமைதி வலயமாக பேண வேண்டும், மொஸ்கோ மாநாட்டில் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தல். 3.1 கோடி ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் கட்டநாயக்காவில் 16 சீனர்கள் உட்பட 18 வர்த்தகர்கள் கைது. மின்சாரம் எரிபொருள் விலை உயரும் அபாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா எச்சரிக்கை. என்னை விட அரசாங்கத்தில் உள்ளவர்களே பசில் ராஜபக்சவுடன் அதிகம் பேசுகின்றார்கள், நாமல் ராஜபக்ஷ அதிரடி. துபாயில் அதிரடி வேட்டை, இலங்கையைச் சேர்ந்த பாதாள கும்பல் தப்பியோட முயற்சி, தங்கம் பணம் பறிமுதல். உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல், அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஃபீட் கெக்ஸெட் எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fort Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. கமிங் சூன். தேசிய மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் சமநிலையின்மை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் தற்காலிகமாக மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் இஷ்டத்தன்மையை பேணிக் கொள்வதற்காகவே இந்த தற்காலிக மின்தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மின்சாரத்தை விரைவாக விநியோகிப்பதற்கான சீரமைப்பு பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய வெசாக் பண்டிகை காலத்தில் மின்சாரத்திற்கான தேவை கணிசமாக குறைந்துள்ளது. இந்த குறைந்த மின் நுகர்வு காரணமாகவே மின் கட்டமைப்பில் எதிர்பாராத சமனற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் துண்டிக்கப்பட்டுள்ள மின் விநியோகத்தை இன்று பிற்பகல் மீண்டும் வழமைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெசாக் பண்டிகை காலத்தில் தேசிய மின்சார கட்டமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் இஸ்ரோ செயல்பாட்டை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய மின் கட்டமைப்பு ஆபரேட்டர் நிறுவனம் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி கூரைகளில் சூரிய சக்தி மின் உற்பத்தி அமைப்புகளை பொருத்தியுள்ள உரிமையாளர்களுக்கு இன்று பிற்பகல் வரையில் தங்களது சூரிய மின் அமைப்புகளை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மின்சார தேவை குறைந்துள்ள சூழலில் மின்சாரத்தை கவனமாக நிர்வகித்து கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். புத்தபெருமானின் 3 புனித நிகழ்வுகளை நினைவு கூறும் வெசாக் வைபவத்தை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் உலகெங்கும் வாழும் பௌத்தர்களின் மிக புனிதமான ஆன்மீக விழாவான இந்த புனித திருநாளை பௌத்த மத பாரம்பரியத்தால் செழித்து விளங்கும் இலங்கை மக்கள் உலக பௌத்தர்களுடன் இணைந்து பக்தியுடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் கௌதம புத்த பெருமானால் போதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தர்மமும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி மற்றும் சமநோக்கு ஆகிய 4 தூண்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளியுலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கு முதலில் மனிதனின் உள்ளத்தில் ஆன்மீக அமைதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பௌத்த தர்மம் உணர்த்துவதாகவும், இந்த உள அமைதி வழியானது முன்னப்போதையும் விட இன்று சமூகத்திற்கு மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் இலங்கையில் அமைதிக்கான பாத யாத்திரையில் ஈடுபட்ட வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த பஞ்சாகர தேரரும் இதையே நாட்டிற்கு செய்தியாக கொண்டு வந்தார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். வெசாக் தினம் என்பது வெறும் மத ரீதியான வைபவம் என்பதை தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலங்கை மக்களின் தனித்துவம், கூட்டு பொறுப்பு மற்றும் கலை நயமிக்க ஆக்கத்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த கலாச்சார விழாவாக விளங்குவதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமக்கு நிதியுதவி தேவையில்லை, சர்வதேச தலையீட்டுடன் கூடிய நீதியே தேவை என்று வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று வவுனியாவில் உணர்வு பூர்வமான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவினர்களின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தியவாறு கண்ணீர் மல்க கோஷங்களை எழுப்பினர்.
காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் தமக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகின்ற எந்தவிதமான நிதி இழப்பீடுகளும் தேவையில்லை என்று அவர்கள் இதன்போது திட்டவட்டமாக மறுத்தனர். தமக்கு தேவைப்படுவது தற்காலிக தீர்வுகள் அல்ல என்றும் தங்களது உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையும் சர்வதேச ரீதியிலான நியாயமான விசாரணையுமே என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த நீதிக்கான குரல் அங்கு கூடியிருந்தோரிடையே பெரும் சோகத்தையும் அனுதாபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திஸ்ஸவிகாரைக்கு எதிராக வெசாக் தினமான இன்றும் மக்கள் தங்களது தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையும் இருந்து மாலை வரையும் போராட்டம் நடத்தப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வெசாக் தினமான இன்றும் 2வது நாளாக தீவிரமாக தொடர்ந்து வருகின்றது. இந்த அறவழி போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் மற்றும் பெருமளவிலான பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு விகாரைக்கு எதிராக தங்களது கண்டன குரல்களை எழுப்பினர். மக்களின் இந்த திடீர் போராட்டத்தையொட்டி அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்காக போராட்டம் இடம்பெறும் பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் புவியியல் மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதனை ஒரு அமைதி மற்றும் ஒத்துழைப்பு வலயமாக பேண வேண்டும் என இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா சர்வதேச அரங்கில் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் இடம்பெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான உயர் அதிகாரிகள் பங்கேற்ற 14வது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த முக்கிய கோரிக்கைகளை விடுத்துள்ளார். கடல் வழி சுதந்திரத்தை உறுதி செய்தல், சர்வதேச சட்டங்களுக்கு உரிய முறையில் மதிப்பளித்தல் மற்றும் நாடுகளுக்கிடையிலான பயனுள்ள உரையாடல்களை தொடர்ச்சியாக நிலைநிறுத்தல் ஆகியவற்றின் மூலமே பிராந்திய போட்டிகள் பெரிய அளவிலான மோதல்களாக மாறுவதை தடுக்க முடியும் என்று பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதம், இணையவழி குற்றங்கள், கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அபாயங்கள் போன்ற நவீன சவால்களை தனித்து எதிர்கொள்ள முடியாது. இவற்றை முறியடிக்க சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு, புலனாய்வு, தகவல் பகிர்வு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் மிக அவசியமானவை என்றும் தெரிவித்தார். தற்போதைய சிக்கலான உலகளாவிய அரசியல் சூழலில் வல்லரசு நாடுகள் மட்டுமன்றி பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை வளர்ப்பதற்கும் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தி பிராந்திய நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் சிறிய நாடுகளுக்கு மிக முக்கிய பங்கு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் ரூபாய் 3,13,80,000 பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்கு கடத்தி வர முயன்ற 16 சீன பிரஜைகள் மற்றும் 2 இலங்கையர்கள் உட்பட 18 பேர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 18 சந்தேக நபர்களும் சர்வதேச அளவில் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் என்று தெரியவந்துள்ளது. துபாய் மற்றும் மலேசியாவின் கோலாலம்பூர் ஆகிய நகரங்களிலிருந்து இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இந்த வர்த்தகர்கள் விமான நிலையத்தின் பசுமை வழிபாதை ஊடாக எந்தவிதமான சுங்க தீர்வையுமின்றி சிகரெட்டுகளை மறைத்து எடுத்துச் செல்ல முற்பட்டுள்ளார்கள். இதன்போது அங்கு கடமையிலிருந்த அதிகாரிகள் இவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 27 பயண பொதிகளையும் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2,09,200 சிகரெட்டுகள் அடங்கிய 1046 ஹார்டன் பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டு அவை அதிகாரிகளால் முழுமையாக கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் மற்றும் கடத்தல் பின்னணி குறித்து விமான நிலைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை மற்றும் ஊழல் காரணமாக மின்சாரம், எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷி டி சில்வா எச்சரித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான அரசாங்கத்தின் இணக்கப்பாடு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள உண்மைகள் குறித்து தெளிவுபடுத்தி
அவர் வெளியிட்டுள்ள அவசர காணொலி பதிவிலேயே இந்த விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு $600 மில்லியன் அதிகமான தொகைகளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது ஒரு நல்ல விடயம் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவிடமிருந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மிக முக்கியமான வாக்குறுதிகள் கூறப்பட்டுள்ளன. அந்த கடிதத்தின்படி எரிபொருள் மற்றும் மின்சாரத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற அனைத்து மானியங்களையும் வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட $100 பில்லியன் முடிவதற்குள் முழுமையாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு இணங்கி இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படுகின்ற செஸ் வரியை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை உள்நாட்டு தொழில் முனைவோரை முற்றாக அளித்துவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களே தனது சிறிய தந்தையான முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவுடன் தங்களை விடவும் அதிகளவில் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அம்பலப்படுத்தியுள்ளார். பல்வேறு சட்ட மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள போதிலும் பெசில் ராஜபக்ச தொடர்ந்தும் அமெரிக்காவில் தங்கியிருப்பது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். பெசில் ராஜபக்ஷ சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க முயல்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்த நாமல் ராஜபக்ஷ தங்களது குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து வருவதாக தான் நம்பவில்லை என்று குறிப்பிட்டார். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எனது சிறிய தந்தையுடன் என்னை விட அடிக்கடி பேசுகின்றார்கள். அவர்களின் அறிவுரையின் பேரில் தான் அவர் வெளிநாட்டில் தங்கியிருக்கின்றாரா என்பது எனக்கு தெரியாது. இந்த விடயத்தை அரசாங்கத்தில் உள்ளவர்களிடம் அல்லது எனது சிறிய தந்தையிடம்தான் கேட்க வேண்டும். எவ்வாறாயினும் அவர் நீதிமன்ற தகமைகளின்படி சட்ட ரீதியாக பிரதித்துவப்படுத்தப்பட்டு வருகின்றார். பெசில் ராஜபக்ஷ தனது சட்டத்திறனிகளூடாக இலங்கை நீதிமன்றங்களில் தொடர்ந்து முன்னிலையாகி வருவதாகவும் அதற்கான சட்ட நடைமுறைகள் முறையாக இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் வெளிநாடுகளில் தங்கியிருந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வருவதாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். துபாயில் தலைமறைவாக இருக்கும் வெளிநாட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை அந்நாட்டு காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக அங்கு தங்கியிருக்கும் இலங்கையின் முன்னணி பாதாள உலக குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளதோடு அங்கிருந்து அவசரமாக தப்பியோட முயன்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு செய்திகளை உருவாக்குதல் மற்றும் அரபு நாடுகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களை காணொலி எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை போன்ற பாரதூரமான குற்றச்சாட்டுகளின் கீழ் துபாயில் தங்கியிருந்த இலங்கை நாட்டவர்கள் சிலர் அந்த நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ளான நபர்களுக்கு எதிராக துபாய் காவல்துறையினர் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக கைது செய்யப்படுகின்ற நபர்களிடம் இருக்கின்ற பெருந்தொகையான தங்க நகைகள், பணம் உள்ளிட்ட அனைத்து மதிப்புமிக்க சொத்துக்களையும் காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்வதோடு பின்னர் அவர்களை துரிதமாக நாடு கடத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் முக்கிய புள்ளிகள் பலர் துபாயில் மறைந்திருந்து ஈரானிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் மாபியா குழுக்களுடன் இணைந்து சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு ஈரானிய கடத்தல் கும்பல்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வருகின்ற இலங்கை குற்றவாளிகள் குறித்த துல்லியமான விவரங்களை துபாய் காவல்துறையினர் தற்போது கண்டறிந்துள்ளார்கள். அதற்கமைய அவர்களை கைது செய்யும் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நம்பகமான உளவுத்துறை வட்டாரங்களின்படி இலங்கையின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரர்களான சிரான் ஃபாஷிக், ஆல்டோ தர்மி, ரன்மெல்லி உள்ளிட்ட பல முக்கிய குற்றவாளிகள் தற்போது துபாய் காவல்துறையினரின் கடும் காவல் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போதைய நிலவரங்களின்படி துபாயில் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த சுமார் 50 பேர் இதுவரையில் அந்த நாட்டிலிருந்து அதிகாரமாக வெளியேற்றப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது இராணுவ தாக்குதல்களை தொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இன்று அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆசியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பு மாநாடான ஷாங்ரிலா கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். ஈரானுடனான தற்போதைய மோதல் போக்குகளுக்கு மத்தியிலும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா விலகவில்லை என்பதை வலியுறுத்திய பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்காவால் ஒரே நேரத்தில் 2 பிராந்தியங்களில் கவனம் செலுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக
இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் முழு திறனும் எங்களிடம் உள்ளது. அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் எங்களிடம் உள்ள ஆயுத கையிருப்புகள் அதற்கு போதுமான அளவுக்கு மேலாக உள்ளன. நாங்கள் தற்போது மிகவும் சாதகமான நிலையில் இருக்கின்றோம். எங்களது பாதுகாப்பு தொழில்துறை உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகரித்து வருகின்றோம். மிக விரைவில் எங்களின் ஆயுத உற்பத்தி 2, 3, 4 மடங்காக உயரும். இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்காவின் நடவடிக்கை திட்டங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் உறுதி செய்யப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் மிகவும் பொறுமையுடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், ஈரான் இந்த காரணம் கொண்டு அணு ஆயுதங்களை பெறாத வகையில் ஒரு வலுவான மற்றும் சிறந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே ஜனாதிபதி விரும்புவதாக தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் நெடுந்தீவு மேற்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அம்பலவாணர் சண்முகரத்னம் அவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ் வல்வெட்டித்துறை வேம்படி ஒழுங்கையை பிறப்பிடமாகவும் காந்தி வீதி நெடியக்காடு வல்வெட்டித்துறையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரத்னவடிவேல் சிவனருட்சோதி அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியாவை பிறப்பிடமாகவும் உடப்புசலாவை கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு முத்துசாமி சண்முகம் அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் கரவட்டியை பிறப்பிடமாகவும் முழங்காவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை சச்சிதானந்தம் அவர்கள் 28/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.